இப்போ சேலத்துக்கு பக்கத்தில் வந்து இருக்கிற திருச்செங்கோடு, கோடுங்கிறது மலை, திருச்செங்கோடு அப்படிங்கிறது அதனுடைய ஆதி காலத்து பெயர் வந்து செங்குன்றம். ஏன் திருச்செங்கோடுன்னு வந்தது? வழக்கம் போல் அங்கே ஒரு கோயில் வந்தது, அதனால திரு அப்படிங்கிற இது வந்து அடைமொழி வந்து அதற்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் அந்த காலத்தில் வந்து செங்குன்றம் இருந்தது. இதே மாதிரி இன்னொன்று நெற்குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெற்குன்றம்ங்கிற பேரில் நிறைய ஊர்கள் இருக்குது தமிழ்நாட்டில். வந்து இப்போ சென்னைக்கு பக்கத்தில் கூட நெற்குன்றம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து அரசு அதிகாரிகளுக்குன்னு சொல்லி வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதனால இப்போ அது ரொம்ப பரவலாக உணரப்படுது. இதுக்கு முன்னாடி அந்த ஊர் பேரை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் இப்போ நெற்குன்றம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போது திருநெற்குன்றம் அப்படின்னு சொல்லி சாசனத்தில் குறிக்கப்படுறது ஒன்றே ஒன்று தான். திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த முசிறி வட்டம் இருக்கே, அதில் திண்ணகோணம் என இன்னைக்கு சொல்கிறாங்களே, அந்த ஊருடைய ஒரிஜினல் பெயர், ஆதி பெயர் வந்து திருநெற்குன்றம் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ராப்பி சேதுப்பிள்ளை அப்படிங்கிற தமிழறிஞர் வந்து ஊகிக்கிறாரு. அதே மாதிரி கந்தமாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். புதிய மலை நமக்கு தெரியும், குடுமியான் மலை, அதுக்கப்புறம் குன்றக்குடி, இது மாதிரி எல்லாமே வந்து சொல்லிட்டு போவோம். இது எல்லாத்துலேருந்து மறுபடியும் நமக்கு என்ன தெரியுது? நம்முடைய ஊர் பெயர்கள் காரண பெயர்களாக இருந்தன. ஊர் முதலில் காரண பெயரை பெற்றது. அதன் பின்னால் அந்த ஊர் கோயில் சிறப்பை பெற்ற பொழுது அதுக்கு திரு அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ் வச்சாங்க அப்படிங்கிறத பல இடங்களில் பார்த்துருக்கோம்.